நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அது ஜனநாயக முறையான ஒரு தேர்தலை கையாளக்கூடிய நாட்டில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் செய்ய முடியுமா என்று பல சந்தேகங்கள் தற்பொழுது வலுத்திருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களும் அதற்கு இருக்கிறது. சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் இன்று உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் ஒன்று வெளியாக இருக்கிறது. அந்த பகுதியில் அங்கு போய் முன்பே வாக்காளர்களுக்கு ட்ரையல் செய்யும் பொழுது இது போன்ற, அதாவது தாமரை சின்னத்திற்கே அனைத்து வாக்குகளும் பதிவாகுது போன்று ஒரு மிஷின் இருந்ததனால் இந்த சந்தேகம் எழுந்தது. ஏற்கனவே 5 மாநில தேர்தல் முடிவுகளில் ஆம் ஆத்மி கட்சியும் மாயாவதியும் இதே சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள். நாடாளுமன்றத்திலும் அது நேற்றைக்கு எதிரொலித்தது. அது மட்டுமல்லாது நேற்று தேர்தல் ஆணையத்தில் 16 கட்சிகள், தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ் உட்பட 16 கட்சிகள் வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டாம், பழைய முறையில் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்பதனை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமோ மிக தெளிவாக தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவையாக இருக்கிறது, முறையாக தொழில்நுட்பங்கள் கையாளப்பட்டிருக்கிறது, கான்பிடென்ஷியல் என்று சொல்லக்கூடிய அளவில் அதனுடைய மைக்ரோ சாஃப்ட், அதாவது அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்கள் மற்றும் நுண் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியமானது, இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எப்போது தீர்க்கப்படும் என்ற பல கேள்விகளுக்கு நம்முடன் பதிலளிப்பதற்காக எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 98க்கு பிறகு இங்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு காலத்தை குறைத்திருக்கிறது. முன்பெல்லாம் 4 நாட்களாகும் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. ஆனால் அந்த கால குறைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும், வாக்கு பதிவும் போதும் நீண்ட கியூவை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். எல்லாவற்றிலும் நாம தொழில்நுட்பத்தை நோக்கி போகும் பொழுது இதுலையும் போறதுங்கிறது யதார்த்த ஒன்று தானே? நிச்சயமாக ஒரு புதிய தொழில்நுட்ப மாற்றம் என்பது எப்பொழுதும் நாம் வரவேற்கக்கூடிய ஆட்கள் தான். மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தாள்கள் மிச்சப்படும், வரிசைகள் குறைக்கப்படும். ஒரு புதிய வகையாக இந்த தேர்தலை இந்தியாவை போன்ற ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அது ஒரு 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 சுபிட்சத்தை தரும் என்பது போல இங்கே சுஜாதா போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்கள் தங்களுடைய அறிவியல் பங்களிப்பாக இதற்கான அடிப்படை விதையை விதைத்தது. இதையெல்லாம் பெருமிதமாக கொண்டாடியவர்கள் தான் நாம். இன்றைக்கு தேர்தல் என்பது, முதலில் நாம் தேர்தல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி நாம் ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு என்றால் மக்கள் தான் தங்களை யார் ஆள வேண்டும் என்று தேர்வு செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கி தொடர்ந்து இங்கே சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சியில் இருப்பவர்கள் மக்கள் தங்களினுடைய சாய்ஸாக, தங்களினுடைய விருப்பமாக தேர்ந்தெடுத்து இங்கே அமர வைத்திருப்பவர்கள் தான். இன்றைக்கு சமீப காலமாக எழுந்துள்ள சந்தேகங்கள் எல்லாம், அந்த சந்தேகங்களை நாம் முதலில் முறையாக அங்கீகரிக்க வேண்டும். அந்த சந்தேகங்களை அங்கீகரித்தால்தான் அதை பற்றி நாம் பேச முடியும். முதல்ல அப்படி ஒன்று இல்லைன்னு நம்ம ஒட்டுமொத்தமாக மறைத்தால் நம்ம அந்த மொத்த விவாதத்தை நடக்க விடாமல், அல்லது அதை பற்றிய ஒரு ஆய்வையோ ஒரு மறுபரிசீலனையோ செய்யவே தயாராக இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. என்னை பொறுத்தவரை இன்று அப்படியான ஒரு தேர்தல் நடைமுறையின் மீது ஒரு மிகப்பெரிய சந்தேகம், மிகப்பெரிய ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பல காலங்களிலே நம்ம பார்த்துருக்கோம், தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தால் ஒரு குரல், எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு குரல் என்கிற ஒரு விஷயம் இருக்குது. முதலில் அப்படியான குரல்களை நாம் புறந்தள்ளிவிட்டு ரியலாக இந்த கோரிக்கை என்ன, நிஜமாக இதற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்குப்பதிவு, அதாவது நம்ம ஷீட்டில் பேலட் பாக்ஸில் ஷீட்டில் பண்ணி நம்ம வாக்குப்பதிவு செய்யும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அதிலும் தாள்கள் வெளியிலிருந்தே இதே மாதிரி கள்ள ஓட்டுகள் போடப்பட்டு பேலட் பாக்ஸில் போடப்பட்டதில் ஆரம்பித்து பல்வேறு குளறுபடிகள், இன்னும் சொல்லப்போனால் வாக்குச்சாவடியே பேலட் பாக்ஸையே கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்ததும், அதில் நடந்த தேர்தல் முறைகேடுகள் அதிலிருந்து சீர்திருத்தமாகி தான் நாம் இந்த இவிஎம் மிஷின்ஸ்க்கு வரோம். இப்போ மீண்டும் அதற்கு போகும் பொழுது மீண்டும் அங்கேயும் இதே போன்ற முறைகேடுகள் நடக்கும் தானே? அதற்கு யார் உத்தரவாதம் அளிப்பதுங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்போ என்னன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பேலட் பாக்ஸ் விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. என்னன்னா, இன்னைக்கு தேர்தல் என்பதே காலம் காலமாக மேம்பட்டு கொண்டே வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கையில் வாக்காளர் அடையாள அட்டைன்னு ஒன்றே இல்லை.
இன்னொன்று வாக்காளர் ஓட்டர் ஜாபிதா என்பது சும்மா ஒரு கையில் கிறுக்கி தருது. இன்றைக்கி அப்படி இல்லை. தேர்தல் என்பது இன்னும் ஒரு மேம்பட்ட இடத்துக்கு வந்திருக்கு. இன்னும் முறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய புகைப்படத்தை அங்கே பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது வந்திருக்கு. அந்த இப்போ தேர்தல் ஆணையமே புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை கொடுத்துருக்கு. அதை இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் படிக்கிறோம். இத்தனை லட்சம் வாக்காளர்களை பட்டியலை விட்டு தூக்கியிருக்காங்க என்கிற விஷயமெல்லாம் பார்க்குறோம். அப்போ நாம் அந்த வாக்காளர்களுடைய பேஸ் இருக்கு இல்லையா, வாக்காளர்களுடைய ஒட்டுமொத்த அந்த அடிப்படை டேட்டாவை பொறுத்தவரை நாம் அதில் மேம்பட்டுக்கிட்டே வர்றோம். அந்த மேம்பட்ட ஒரு நிலை அதில் நம்ம செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது தேர்தல் சீர்திருத்தங்களாக நமக்கு உபயோகப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு இப்போ அடிப்படையில் நான் இருக்கேன், எனக்கு விருப்பப்பட்ட ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்க போகிறேன். அந்த நான் விருப்பப்பட்ட கட்சிக்கு அளிக்கப்பட்ட வாக்கு அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துச்சான்னு போடுறவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ போடுறவர் அந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார். போடுறவர் கிளப்பியிருந்தால் கூட அதை நம்ம சொல்லலாம், அவர் மாற்றி போட்டுட்டு சொல்கிறாருன்னு. இந்த முறை இந்த ஒட்டுமொத்த புயல் கிளம்பியது மும்பையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில். அங்கே ஒரு வாக்காளர் சென்று அவர் தன் குடும்பத்தாரோட தன்னுடைய நண்பர்களோட அவர் போய் வாக்களிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு 500-600 பேர் வாக்களிச்சிருப்பாங்க, விட்டுருங்க. எனக்கு என் குடும்பத்தார் உறவினர்கள் வாக்களிச்சிருப்பாங்க, அதையும் விட்டுருங்க. அந்த குறிப்பிட்ட பூத்தில் நான் எனக்கு போட்ட ஓட்டை எங்கன்னு அவர் கேட்குறார். அவருக்கு 0ன்னு வருது. இது ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம், அந்த வேட்பாளர் கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அது இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே 2-3 தேர்தலில் கண்டெஸ்ட் ஆகியிருக்கேன், நான் எப்பயுமே ஜெயிச்சதில்லை, நான் 1300 வாக்கு வாங்கியிருக்கேன், 600 வாங்கியிருப்பேன். அது எப்படிங்க நான் வசிக்கக்கூடிய பூத்தில் என் வாக்கு எங்கே போச்சு, எனக்கு போட்ட என் வாக்கே எங்கே அப்படின்றாரு. இப்போ ஒரு 500 பேர் அதே அந்த குறிப்பிட்ட வாக்களித்த பூத்தில் வாக்களித்த ஒரு 500 பேர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆதாரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய புகாரை கொடுத்துருக்காங்க, வழக்கு தொடுத்துருக்காங்க. அப்போ நான் நினைக்கிறது இந்த சந்தேகம் ஒரு வாக்காளர் அல்ல, மாறாக ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கிளப்பக்கூடிய அதை நம்ம முதல்ல அரசியல் சார்புகளை நீக்கிவிட்டு நியாயமாக தேர்தல் ஆணையம் அந்த கூற்றை முதலில் அங்கீகரித்து அது என்னவென்று பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அங்கே தான் இந்த சந்தேகம் திருப்பி பூதாகரமாகிறது. ஒருவேளை நாம் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தாலும் அது ஏதேனும் உள்ளுக்குள்ளே இன்றைக்கி ஏன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்தாலே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி ஊடகங்களில் நடக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் நீங்கள் இந்த கருத்துக்கு உங்கள் வாக்களிங்க, இந்த பாட்டுக்கு உங்கள் வாக்களிங்க என்கிற இந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் எப்படி பின்னாலிருந்து அதை இயக்குறாங்க என்பது நமக்கு தெரியும். அப்போ அதுபோல் அதெல்லாம் கூட ஜனநாயகத்துக்கு பொருட்டு இல்லை. ஆனால் இது ஜனநாயகத்தின் மீதான அடிப்படை நம்பிக்கையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து விளவன்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். நீங்கள் எந்த அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி கூறுகிறது, அதோடைய பின்னணியை சொல்லுங்க. அதாவது இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்பது முதலாவது நடைமுறைக்கு கொண்டு வந்த பெருமை காங்கிரஸ் கட்சியை தான் சாரும். ஆனால் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற முறைகேடுகளை பார்க்கும் பொழுது இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமே தவறான ஒன்றோ, இதை கண்டுபிடிச்சதே தப்போங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்களே தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்துல அது உருவாக்கப்பட்டதோ, நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்டதோ, அதன் அடித்தளத்தையே ஆணிவேரையே பிடுங்கி எரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்க தொட்டாலும் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரமாக இது மாற்றப்பட்டிருக்கு. ஆகையால் அது இல்லாம ரிமோட் கண்ட்ரோல்டா போன் மூலமா இந்த எந்திரத்தை இயக்கக்கூடிய அளவிற்கு இது தற்பொழுது தொழில்நுட்பத்தின் மூலமாக முறைகேடாக தயார் செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிச்சிகன் யூனிவர்சிட்டி நம்முடைய எந்திரத்தை எடுத்துட்டு போய் இவங்க அதுல உள்ள சாம்பிள்ஸ் ஆய்வு செய்து அறிக்கையாவும் அவங்க வெள்ளை அறிக்கையாவே வெளியிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, திருமதி மாயாவதி மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு 16 கட்சிகள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்ல பாராளுமன்றத்திலையும் இந்த குரல் ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. சகோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இப்போ ஒரு நல்ல கருத்தை சொன்னாரு. எதற்காக இது உருவாக்கப்பட்டதோ அதுவே தோல்வி அடையக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பத்தி மறு ஆய்வு செய்ய வேண்டிய, சிந்தனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது
மேடம், அதாவது மேடம் காங்கிரஸ் தரப்பு, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2009 இதே மாதிரியான ஒரு சர்ச்சை வந்தது. அன்றைக்கு தேர்தல் ஆணையராக நவீன் சாவ்லா இருந்தார். அப்பொழுது ஒரு 3 பேர் கொண்ட குழு, அதாவது பேராசிரியர் சம்பத் மற்றும் இந்திரேசன் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் ராவ் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு 43 பக்க ஆய்வறிக்கையை அளித்தது. அதுல அப்ப காங்கிரஸ் கட்சி தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா, இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறதற்கும் நம்முடைய தொழில்நுட்பம் என்ன மாதிரியானது என்பதும், இங்க ஹைதராபாத்தில் தயாரிக்கப்படக்கூடிய கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அங்கு தயாரிக்கப்படக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது பெங்களூரில் தயாரிக்கப்படக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸில் தயாரிக்கப்படக்கூடியதும் அந்த சாஃப்ட்வேர்கள் ரகசியம் காக்கப்படுகின்றன என்றும், அதனால் இங்க மேனிபுலேட் பண்ணுவதற்கே வாய்ப்பில்லை என்ற ஒரு நீண்ட அறிக்கையை விலக்கி இருந்தது. இப்போது நீங்களே சொல்கிறீர்கள் அந்த பெருமையும் எங்களுக்குரியதே என்றும், ஆனால் இப்பொழுது முறைகேடுகள் நடப்பதற்கு சாத்தியம் என்று எப்படி, எதை அடிப்படையில முன்வைக்கிறீங்க? அதாவது அன்னைக்கு நீங்க இந்த வாக்குப்பதிவு என்பது ஒரேடியா இந்த அளவுக்கு ஒரு 90% மக்களுடைய ஓட்டு போடப்படல. இப்ப மகாராஷ்டிரால நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல் அவர் குறிப்பிட்டாரு. நீங்க அதுல 500 பேர் அளித்த வாக்க விடுங்க, தனக்கே தான் வாக்களித்த அந்த கவுன்சிலரோ பிரசிடென்ட்டோ அவர் தனக்கு அளித்த வாக்கையே காணோம், 0ன்னு காமிக்குதுன்னா, அப்பனா இந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல தானே பிரச்சனை இருக்கு. இப்ப நிரூபணமான ஒன்றை தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு முறைகேடு நல்லா செய்யப்பட்ட ஒண்ணு முறைகேடாக பயன்படுத்தப்படுது. ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கு திரும்பி நாம 20 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேலட் பேப்பரோட அதே வெர்ஷனுக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு முன்னேற்றம் அடுத்த பகுதிக்கு தான் போனமே தவிர, நம்ம திரும்பி பேலட் பேப்பருக்கு போய் அதுல உள்ள முறைகேடுகளை மீண்டும் நாம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராம, இப்ப இன்னொரு இது அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப இவ்வளவு அழுத்தத்தையும் கொடுக்கும் பொழுது, ஒண்ணு முறைகேடுகளுக்கான வாய்ப்புகளை எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இன்னொன்னு என்ன வரும்னா, இதுல இந்த முறைகேடுகள் தவிர்ப்பதற்கு ரெசீட் கொடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. ரெசீட் கொடுத்தா மக்கள் வெளியில கொண்டு போய் பணத்தை வாங்கிடுவாங்கங்கிற சந்தேகம் இருக்கும். அதனால அந்த நடைமுறையும், அதாவது அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கிற ரெசீட்டை கொடுக்கறது. அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க எப்படி மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, இது குறிப்பா ஒண்ணு ரெசீட்னு ஒண்ணு கொடுத்தா கூட அந்த ரெசீட்டை உள்ளேயே அவங்க கொடுத்துட்டு போயிடணும். தான் யாருக்கு வாக்களிச்சேன் அப்படிங்கிறது தனக்கு தெரிய போகுது. தான் வாக்களிச்சது மாறி வந்திருந்தா அப்ஜெக்ஷன் கொடுத்தா மாற்றி வாக்களிக்கிறதுக்கு ஒன் மோர் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அந்த வேட்பாளருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முறை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை பொறுத்தவரை கட்டவர்த்தனமாக அந்த எந்திரத்துல உள்ள அந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெளிவா தெரிகிற அளவுக்கு, அவருக்கு வாக்காளருக்கு தெரிகிற அளவுக்கு மேம்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. இவங்க 2 முக்கிய கருத்துக்களை இங்கே முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒன்று அங்கேயே உள்ளேயே ரசீதை பெற்றுக்கொண்டு அங்கேயே பார்த்துட்டு திரும்ப கொடுத்துட்டு வரணும். அப்போ திரும்ப கொடுக்கும்போது ஏஜென்ட்டுகள் உள்ளே அந்த வாக்காளரை மிரட்டுவதில் ஆரம்பித்து அதன் பிறகு சம்மந்தப்பட்ட வேட்பாளர் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அதை எப்படி சரி செய்யறதுங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இல்லை, இப்போ என்னென்னா பிரச்சனை, இப்போ இந்த மிரட்டல் இருக்கு இல்லையா, ஏஜென்ட் மிரட்டுறாரு, வெளியே வந்தால் கட்சிக்காரவங்க மிரட்டுறாங்க, இது எல்லாமும் கூட இதே வாக்கு எந்திர கோளாறுக்கு நிகரான கோளாறுகள் இந்த ஜனநாயகத்தில் நான் நினைக்கிறேன். ஒரு தேர்தல் நடைமுறையில் இதை விட ஒரு கேவலம் எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம பணம் கொடுக்குறத இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டோம். இப்போ தேர்தலில் இந்த வாக்கு எந்திரம் எவ்வளோ சிக்கலோ அதே போல் இன்றைக்கி தேர்தலில் பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, மொய் விருந்து நடத்துறதுன்னு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு PhD பண்ணலாம் ஒரு ஆய்வு மாணவர். அவ்வளோ தேர்தல் முறைகேடுகளை எப்படி செய்வதுன்னு நம்ம ஒரு என்சைக்ளோபீடியாவே இன்னைக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் நாம் சமமாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போ தேர்தல் என்கிற ஒரு தூய்மையான, ஒரு நியாயமான, ஒரு பாரபட்சமற்ற, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜனநாயகத்தினான ஒரு அடிப்படை விழுமியத்தை நம்ம சந்தேகத்துக்கு இல்லை, பல்வேறு விதங்களில் அதை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ, யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவர்களே தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு அப்பர் எட்ஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. அது உள்பட இன்னைக்கு மறுபரிசீலனைக்கு ஆளாகணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு அதிகாரமற்ற இருந்து தேர்தலை சந்திப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் என்று ஒன்றை நாம் செய்து கொண்டே வருகிறோம். அது இன்னும் பல
கட்டங்களை தாண்டும் பட்சத்தில் தான் நமக்கு முதல்ல இந்த சிஸ்டத்தின் மீது ஒரு அடிப்படையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் நாம் மக்கள் அதிகாரம் என்கிற பெயரில் மீண்டும் வெவ்வேறு வகையாக இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு நிலைக்குள்ள தான் தள்ளப்படுவோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சர்ச்சை வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய கூட அங்கே சில மாகாணங்களில் இன்னும் வந்து அவங்க பழைய பேலட் பாக்ஸ் முறையை தான் வச்சுருக்கிறாங்க, அந்த இவிஎம் மிஷின்ஸ் வைத்துல. இங்கே சொல்கிற மாதிரி 2006லேருந்து 2012 வரைக்கும் தயாரிக்கப்பட்டதோட இப்போ தயாரித்திருக்கக்கூடிய அந்த 14 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் மிக வந்து தரம் உயர்வான அதிக தொழில்நுட்பத்தோட பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன் அமெரிக்கா போன்றவை இதை பின்பற்றாம இருக்காங்க அப்படிங்கும் போதே ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த வாக்கு இயந்திரங்களை பற்றி நம்ம பேசும்போது அமெரிக்கா மட்டும் இல்லை, பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி நெதர்லாண்டில் வந்து இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களே, இந்த எந்திரமே தடை செய்யப்பட்டிருக்கு நெதர்லாண்டில். நீங்கள் அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் அவங்க 3 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு 51 மில்லியன் பவுண்டு செலவழித்து ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களின் குழு, அந்த வல்லுநர்கள் குழுவில் அவர்கள் அகடமிஷியன்ஸ் தொடங்கி ப்ரோக்ராமர்ஸ் தொடங்கி எல்லாரையும் உள்ளே வச்சுருக்காங்க, தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே. அவர்கள் 3 ஆண்டுகள் ஒரு 51 மில்லியன் பவுண்டு செலவழித்து ஆய்வு செய்து இந்த இயந்திரம் வந்து இப்படி ஒரு எந்திரமே ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு அவங்க, ஏன்னா அதில் என்னென்ன வகையிலெல்லாம் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ஆய்வறிக்கையை அளிச்சிருக்காங்க. இன்டர்நெட்டில் இருக்கிறது, யார் வேணாலும் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஜெர்மனி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 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 ஜனநாயகத்திற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கே இந்த இந்த எந்திரம் எதிரானதுன்னு ஜெர்மன் வந்து பிரகடனப்படுத்தி, ஜெர்மன் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இத்தாலியில் இந்த எந்திரங்கள் இல்லை, அமெரிக்காவின் பல மாகாணங்களில் இந்த எந்திரங்கள் இல்லை, யுக்ரைன், வெனிசுவேலா, மாசிடோனியா எல்லாமே தடை செஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு இதை பற்றி ஆய்வு செய்யும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இதுவரை பிரான்ஸும் இங்கிலாண்டும் கிரேட் பிரிட்டனும் இந்த எந்திரத்தை ஒரு முறை கூட பயன்படுத்தியதில்லை. அவங்க இன்னும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பேப்பரை விட்டு வெளியேறவே இல்லை. அதற்கான மிகப்பெரிய ஒரு ஆய்வை அவர்களுடைய பாராளுமன்றத்தில் அவர்களின் வல்லுநர் குழு சமர்ப்பித்து தான் அவங்க நம் பழைய நடைமுறையில் தொடருவோம் என்று சொல்கிறார்கள். அப்புறம் அவங்க இங்கிலாண்டில் அதற்கு அடிப்படையாக அங்கே ஒரு பாராளுமன்ற உரை இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த எந்திரம் இந்த தேர்தல் நடைமுறையின் மீதே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திவிட்டால் மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீதே அவநம்பிக்கை ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பட்டியலில் நம்ம புறக்கணிக்க முடியாது, இல்லை இந்த பட்டியலை நாம் வந்து புறந்தள்ள முடியாது. அதன் நியாயங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அப்படியே பார்க்கும் பொழுது இதற்கு நேர் எதிராக சமீபத்தில் அந்த 5 மாநில தேர்தல் நடக்கும்போது உத்தரகாண்டில் வந்து ரஷ்யா வந்து 2018 அதிபர் தேர்தலில் இந்த இவிஎம் மிஷின்ஸை பயன்படுத்த போகிறது. அவர்கள் இந்தியாவுடைய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து மிக சிறப்பானதாக இருக்குன்னு பாராட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க துணை தேர்தல் ஆணையர் நிக்கோலஸ் வந்து உத்தரகாண்டில் வந்து மேற்பார்வையிட்டு போயிருக்கிறாரு. இங்கே எப்படி அது பயன்படுத்தப்படுதுன்னு தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அவங்க இங்கிருந்து அதை பயன்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அப்போ ரஷ்யா மட்டும் எப்படி இதை நம்புகிறது அப்படிங்கிற இந்த நீங்கள் பட்டியலிட்ட அந்த நாடுகளோட அப்படியே நேர் எதிராக ரஷ்யா இப்படியான, அதுவும் இந்தியாவுடைய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான பல்வேறு அவங்க வந்து அதற்கு சிறப்புகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. நான் சொன்ன பட்டியல் இருக்கு இல்லையா, அமெரிக்காவிலேருந்து நெதர்லாண்ட்லேருந்து, இப்போ பொதுவாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறணும் என்னென்னா, இந்த இடங்கள்ல எல்லாமே இப்போ ஒரு விவாதம் நடக்குதுன்னா அது வெளிப்படையாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அணு உலை இருக்குது, இப்போ அணு உலைகளுக்கான ஒரு இப்போ டெலிகம்யூனிகேஷன் துறைக்கு ட்ராய் இருக்கா மாதிரி அணு உலைகளை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆணையம் இருக்குது. இது போன்று கட்டுப்படுத்துகிற ரெகுலேட்டரி பாடிஸில் எல்லாமே அந்த நாடுகள் எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அகடமிஷியன்ஸ் இருக்காங்க, கட்சி சார்பற்றவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் எங்கேயும் இல்லை. அதுதான் நம்ம இன்னும் அந்த மணியை வேகமாக ஒலிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், நம்ம ஊரில் அணு உலைக்கான ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் அணு விஞ்ஞானிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் இங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய அதிபர்கள் தான் இருப்பாங்க. இதில் எங்கேயுமே பொதுமக்களுக்கோ நியூட்ரலான ஆட்களுக்கோ அகடமிஷியன்ஸுக்கோ இடம் இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ்க்கோ இடம் இல்லை. அப்போ எல்லாமே ஒன் சைடட் லாப் சைடட் தான் இந்தியா போன்ற நாடுகளில் நடக்குது. அப்போ இங்கே தான் நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற இடமும் அதுதான். ரஷ்யா இதை எப்படி பயன்படுத்துகிறது அல்லது ரஷ்யாவுக்கு இது எப்படி பயன்படும், ரஷ்யாவினுடைய நீள அகலம்
ரஷ்யாவினுடைய பிரச்சனை இன்னும் நம்மளை பொறுத்தவரை இன்று இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது என்றால் ரஷ்யா உள்பட அதை பரிசீலிக்க வேண்டும். இதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்ச்சைகளையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் திருப்பி நம்ம மன்னராட்சிக்கோ திருப்பி ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கோ போக முடியாது. நாம் ஜனநாயகத்துக்குள் இருக்கிறோம். மக்கள் தங்களின் வாக்குகளை சுதந்திரமாக வெளிப்படையாக வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வெளிப்படைத்தன்மையை நிறுவ வேண்டும். நிறுவும் வரை போராட வேண்டும். நீங்கள் இன்னைக்கு ஒரு தடுப்பூசியில் ஒரு குழப்பம் வந்துச்சு, யாரும் தங்கள் குழந்தைக்கு தடுப்பூசியை போட முடியாதுன்னு பள்ளிகளில் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அதை மீண்டும் மீண்டும் அரசாங்கம் அதை சரி செய்ய முயல்கிறது. அதுபோல் இந்த விஷயத்திலும் இதன் வெளிப்படைத்தன்மையை நிறுவுவதற்கு சுதந்திரமான ஆய்வாளர்கள் உள்பட ஒரு குழுவை அமைத்து அவர்கள் வசம் இதை மீண்டும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சுட்டா பத்தாது, ஒரு ஐ வாஷ் பத்தாது, அதை மீண்டும் மீண்டும் நிறுவ வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் இது போன்ற உங்களை போன்றவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள், கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு 13 கேள்வி பதில்களோடு ஒரு பெரிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் ஆணையம் குறிப்பிடக்கூடியது இணையத்தோட இதை இணைக்க முடியாது, வெளியிலிருந்து யாரும் ஹேக் செய்ய முடியாது, இங்க இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்கள் குறித்து பேசுகிறது. ஆனால் தொழில்நுட்ப வல்லுநரும் தொழில்நுட்ப தாக்கத்தினால் சமுதாயத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆஷர் பகவான் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது இதுல இருக்கக்கூடிய அல்காரிதம், இதுல பயன்படுத்தக்கூடிய இந்த கோட் எல்லாமே ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறாங்க. அதனால நாம யாருக்கு வாக்குப்பதிவு செய்யறோம், அது என்ன மாதிரியா அதுக்குள்ள அந்த மிஷின்ஸ் கவுண்டிங், இங்க ஒரு எழுப்பப்பட்டது 1 மாத காலம் வாக்குப்பதிவு செய்ததற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் 1 மாத கால இடைவெளியில இதோட சாஃப்ட்வேரை மாத்த முடியுங்கிற சந்தேகங்கள் கடந்த பொது தேர்தலில் 2010 தமிழகத்திலே எழுப்பப்பட்டது. இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு அந்த அல்காரிதம்ஸ் இது பத்தின ரகசிய முறை தேர்தல் ஆணையம் வெளியிடணும், யார் வேணாலும் ஆய்வு செய்யறதுக்கு உட்படுத்ததா டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். இவர் இப்படி சொல்றாரு, தேர்தல் ஆணையம் சொல்லுது அதை வெளியிட்டாதான் இதை முறைகேடா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அப்ப தொழில்நுட்பம் குறித்து இந்த மாதிரியான நேரெதிர் சந்தேகங்கள் தொடர்ந்து வலுத்து கொண்டேதான் இருக்கும். அப்ப எப்படியாக இதை நிரூபிப்பதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, இப்போ என்னன்னா அதுதான் நான் சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மை தான் இந்த பிரச்சனையை போக்கும். இதை மேலும் மேலும் ரகசியமாக்கிறது இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது தேசத்துக்கான தொழில்நுட்பம் தான். அதை வெளிப்படையாக்குவதில் ஒரு வல்லுநர் குழுவிடம் வெளிப்படையாக்குவதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இது ஒன்றும் பெரிய உலகத்தின் ஒரு மிகப்பெரிய இராணுவ தொழில்நுட்ப ரகசியம் எல்லாம் இல்லை, அல்லது பேட்டன்ட்டில் பதிய வைக்கப்பட்ட ரகசியம் எல்லாம் இல்லை. இது ஒரு சாதாரண எந்திரம், அவ்வளோதான். இந்த எந்திரத்தில் வாக்களிக்கிறோம், அந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போய் சேருகிறது, ஒரு கோடு தான். அந்த கோடை தான் நம்ம எடுத்து கட்சியாக பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, இப்போ இந்த ஸ்லிப்பு கொடுக்காவிட்டாலும் இதில் யார் இதுக்கு வாக்களிச்சான்றது கண்டுபிடிச்சிடலாம். ஏனென்றால் இதில் அந்த வாக்கு பதிந்த வரிசை என்பது உள்ளே இருக்கிறது. உங்களிடம் இங்கே ஓட்டர் ஜாபிதாவில் நம்ம பேரேடில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வரிசை இருக்குது. அப்போ யார் எதற்கு வாக்களித்தால் என்பதை சீட் இல்லாமலும் இதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வசதி என்பது உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அப்புறம் இன்னொன்று, இந்த எந்திரத்தை எதோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது என்றால் அது முடியாது என்பதை நிரூபிக்க வேண்டும். கனெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் நானும் இதுவரை நம்புகிறேன். எனக்கு அந்த எந்திரத்தின் மீது ஒரு சொற்பமான நம்பிக்கை இருக்குன்னு வைங்க. அப்போ அதை வெளியில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, மாறாக அதற்கான டீகோடிங் டிவைஸில் தான் அதை எடுக்க முடியும் என்பதெல்லாம் இருக்கிறது. இப்போ நாம் இவிஎம்ஸில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு இல்லை இவிஎம்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம்னா அதுக்கு அர்த்தம் ஒரு தேர்தல் நடக்கும்போது ஒட்டுமொத்த எந்திரங்களையும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 10% எந்திரங்களை மேனிப்புலேட் பண்ணாலே ஒரு தேர்தலின் முடிவை மாற்றலாம். அப்போ அடிப்படையில் ஒட்டுமொத்த எந்திரங்களையும் மாற்றி கொண்டு வைக்க வேண்டியதில்லை. நமக்கு எங்கே வாக்குகள் விழாது என்று நாம் கருதுகிறோமோ அந்த தொகுதி அந்த வார்டுகளில் வச்சா போதும் ஒரு தேர்தலின் முடிவை மாற்றி விடலாம். இது தொடர்பாக பாஜக தரப்பிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். தற்பொழுது செய்தி தொடர்பாளர் ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது, நாம தொடர்ந்து பேசலாம். இறுதியாக உங்களுடைய கருத்து, அதாவது இந்த மிஷின்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை இப்ப நம்ம தொடர்ந்து விவாதிச்சோம். ஆனாலும் இதை முழுமையாக ஒரு வாக்காளர் தான் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு தான் யாருக்கு வாக்களித்தோமோ அவருக்கு தான் போய் சேர வேண்டும், அது நம்பகத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிறதும் ஜனநாயக முறைப்படி இந்த வாக்கு முறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கருத்து? என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் இந்த கலங்கத்தை துடைத்தெறியும் வரை தன்னை நிரூபிக்க வேண்டும், இந்த எந்திரத்தை நிரூபிக்க வேண்டும், இந்த எந்திரத்தை ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். தேவைப்பட்டால் சுதந்திரமான ஒரு ஆய்வாளர்கள் குழுவை உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இந்த சந்தேகம் தீர்க்கும் வரை அப்படி ஒரு நியூட்ரலான ஒரு குழுவிடம் இந்த எந்திரத்தை ஒப்படைத்து, இப்போ இந்த மிச்சிகனில் வந்த அறிக்கையை பற்றி சொன்னாங்க. அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அறிக்கைகளை எல்லாம் நம்ம பூலின் பண்ணி அதை பற்றி பேசி மக்களுக்கு இந்த எந்திரத்தின் மீதான ஒரு முழுமையான நம்பிக்கை, முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. முதல் விஷயம் அதுதான். நம்ம
இன்றைக்கி தேர்தல் ஆணையங்களே பார்க்குறோம், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மகிடிகளுக்கு ஆடுபவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதெல்லாமும் இந்த தேர்தல் நடைமுறையின் மீது நீங்கள் என்னதான், அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமான ஆணையமாக, அதன் தலைவர்கள் சுதந்திரமானவர்களாக, அவர்கள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய, இந்த கான்ஸ்டியூஷனை கச்சிதமாக இங்கே நிறைவேற்றக்கூடிய காவலர்களாக இருந்தால்தான் ஜனநாயகம் இங்கே தலைக்கும். இல்லையெனில் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை இழப்பதென்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்த சுதந்திரம் பெற்று நாம் இங்கே ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி நடந்து வந்த ஒட்டுமொத்த பாதையையும் அவநம்பிக்கைக்குட்படுத்தி சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதல் பொறுப்பு இந்த தருணத்தில் இருக்கிறது. வழக்கமான நேரத்தை விட அவர்கள் இந்த எந்திரங்களினுடைய வெளிப்படை தன்மைகளை நிறுவ வேண்டும். ஒவ்வொரு காய்கறி சந்தையிலையும் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் வைத்து அவர்கள் இதை விளக்க வேண்டும், அதை ஆய்வு செய்ய உட்படுத்த வேண்டும். அதை உட்படுத்தும் பட்சத்தில் தான். அப்போ எந்திரத்தை மட்டும் இல்லை, எந்திரத்திலிருந்து எப்படி டீகோட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு தேர்தல் முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம், எந்திரத்தை மட்டும் இல்லை, அந்த எண்டு வரையிலும் மக்களினுடைய ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.